இது ஒரு அதிகாரி இப்படி செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நான் உண்மையிலேயே இவர் ஏன் பொம்மை முதல்வர்னு சொல்றேன்னு உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். என்னங்க சிஎம் போய் இப்படி சொல்றீங்க? அவர் நல்லவர், அவர் நல்லவர்ன்றது நானும் மறுக்கல. நாட்டை ஆள்றது வல்லவன் ஆளணும், நல்லவன் ஆளக்கூடாது. நல்லவன் போய் ஆசிரமத்தில் உட்காந்துக்கணும். எதிரிகிட்டேருந்து போர் வந்துச்சுன்னா, போர் வருதுன்னா அதை சமாளித்து, எதிரியை திறம்பட சமாளித்து தன் நாட்டின் மக்களை பாதுகாக்கும் ஒருவன் தான் நாட்டை ஆள வேண்டும். அவன் தான் நாட்டை ஆள தகுதியானவன். நல்லவன் அரசவைக்கு போகக்கூடாது, நல்லவன் ஆசிரமத்தில் போய் இருக்கணும். பொதுமக்களுக்கு நன்மையை போதித்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் காலங்காலமாக வரலாறு. உங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு அதிகாரி அடங்காம இவ்வளவு ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். உங்கள் மகனே சொல்கிறாரு இந்த அதிகாரி போடுற ஆட்டத்தை. நீங்கள் இதை அவரை மாற்றுறதுக்கு கூட நீங்கள் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு மாற்ற முடியாமல் இப்படி உட்காந்துட்டீங்கன்னா என்ன சிஎம் நீங்கள்? அப்போ எப்படி 8 கோடி மக்களுக்கு இவர் நன்மை செய்வார்? எப்படி உறுதியான கரங்களால் இவர் ஆட்சி செய்வார்? இப்போ நான் எதை எழுதி கொடுத்தாலும் இவர் படிச்சுட்டு இவருக்கு எதுவுமே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காருன்னு நான் சொன்னேன், தெரியுதா?